நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு ரீசன் தான். எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். எப்போவுமே பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கான், ஏழை ஏழையாகவே இருக்கான், நடுத்தர வர்க்கக்காரங்க கடன்காரனாகவே இருக்காங்க. எப்படா இது இந்த 3 லெவலு, ஏன்னா 3த்துக்கும் ஒரு சின்ன சின்ன தின் லேயர் தான் வித்தியாசம். ஆனால் அது பெரிய மலை அளவுக்கு எல்லாருக்குமே வித்தியாசமாக தெரியுது. சரி, நம்ம எப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் புக் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த புக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த பணத்தை ஈட்டணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கோ, முதல்ல நம்ம ராபர்ட் கியோசாகி சொல்கிற மாதிரி பணத்தை ஈட்டணுங்கிற ஆசையை விட, அது உங்களுக்கு அந்த பேராசையை விட, அந்த பயத்தை விட, அந்த சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பணம்ங்கிறது ஒரு பெரிய சக்தி, ஆனால் அதை விட பெரிய சக்தி ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளுடைய மனம். அந்த மனத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும், அது எந்த கல்வி அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. சரி, நம்ம என்ன கல்வி